நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் வீட்டு வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு என்கிட்ட கொஞ்சம் டைம் இருக்கு. அதில ஏதாவது மணி ஏர்ன் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நீங்க வந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எக்ஸெல், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னா, தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். அமேசான் அண்ட் சிசியான்லேருந்து 2 சூப்பரான ஓப்பனிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ஷிஃப்ட்டும் கிடையாது. ஃப்ளெக்சிபிள் டைமிங்ல நீங்க வீட்லேருந்து ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல பேக்கேஜோட நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிசியன்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் ரோல். ஸோ இந்த ரோல் பார்த்து நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த ரோல் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த சிசியன் கம்பெனிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வாங்கி செட்டப் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் வருது, அல்லது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா, அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுதான் வந்து உங்களுடைய மெயினான ரோல். ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து மார்க்கெட்டிங் ரோல் மாதிரி எவ்வளோ சாஃப்ட்வேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, சேல்ஸ் பொறுத்து உங்களுடைய சேலரி கிடையாது. ஆல்ரெடி வந்து சேல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமேல அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, கஸ்டமர்ஸை ட்ரெயின் பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னா அதை சொல்லிக் கொடுக்கறது, இதுதான் வந்து உங்களுடைய மெயினான ஒர்க். ஸோ இப்போ வந்து இது கண்டினியூஸாக கால்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கஸ்டமர்ஸ் அட் டைம் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஒரு கம்பெனி அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அல்லது ஒரு 2-3 கஸ்டமருக்கு டவுட்ஸ் இருக்குன்னா அவங்க கிட்ட வந்து நீங்கள் காலில் எப்படி அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும், என்ன ஃபீச்சர்ஸ்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எனக்கே ஃபஸ்ட் இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இன்டர்வியூவில் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இவங்க என்னென்ன ப்ராடக்ட் சிசியனில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் வந்து எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஹைலி சேல் ஆகுது, ஸோ என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து எல்லாமே உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன், கஸ்டமர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது, அவங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்கன்னா நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எப்படி செட்டப் பண்ணுறது, கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் ஏதாவது டவுட்ஸ் வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ட்ரைனிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், கன்சல்டிங், ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியல அப்படின்னா, நீங்கள் இன்டர்னல் டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் காமனான விஷயம். நீங்கள் உங்களை வந்து ஜஸ்ட் ஒரு 10 டேஸ் ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக இன்டர்வியூ கிளியர் பண்ணிட முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அமேசான்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரெப்ரஸன்டேட்டிவ்க்கான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பேரை கேட்டோன்னே நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒர்க் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்பவுண்டிங் அப்படிங்கிற டேர்ம்க்கான மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து அமேசானில் நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுறோமோ, அதே மாதிரி அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து விற்பாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் கொண்டு வரப்படுது. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன். இப்போ இந்த எலக்ட்ரானிக் கம்பெனிலேருந்து நான் அமேசானுக்கு 500 ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குறேன், ஷிப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அமேசானில் ஆக்சுவலாக ரிசீவ் ஆகிருக்கிறது 450 ப்ராடக்ட்ஸ் தான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ப்ராடக்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஏன் இந்த டிஸ்கிரிபன்சி அதாவது டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய வேலை. ஸோ அதாவது நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஸோ ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து இன்புட் வந்திருக்கு, அண்ட் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸில் வந்து என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, இன்டர்னல் சிஸ்டமில் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் செக் பண்ணணும். அண்ட் இன்டர்னல் யாரெல்லாம் கரெக்டான டீமோ அவங்களோட கொலாபரேட் பண்ணி எதனால இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே உங்களுக்கு சின்ன சின்ன கேசஸ் எல்லாம் வந்து அசைன் பண்ணுவாங்க. இந்த கேசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து இன்கமிங் உள்ள வர்றது அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சென்டர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு நடுவில் வரக்கூடிய இஷ்யூஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசைன் பண்ணக்கூடிய கேசஸாக இருக்கும். அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து சிஸ்டம் ஒர்க் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எல்லா ரெக்கார்டையும் நீங்கள் வெரிஃபை பண்ணி எதனால் எந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுறதா உங்களுடைய ஒர்க்காக இருக்க போகுது. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ரிட்டன் இங்கிலீஷ், வெர்பல் இங்கிலீஷ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் நம்ம வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் மோடில் தான் நம்ம வந்து எப்பயுமே இருக்க மாதிரி இருக்கும். எதனால் எந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து பேசிக்லேருந்து நம்ம வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். அண்ட் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் மைன்யூட்டாக நம்ம வந்து கவனிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸல் அண்ட் வேர்ட் தான் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தேவைப்படுற இடத்துல மெயில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அவுட்லுக் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், அதே மாதிரி நீங்கள் தனியாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ப்ராப்பராக கரெக்டான டெசிஷன் நீங்கள் தான் யோசிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக்கான ஸ்கில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க் ரோல் வந்து கம்ப்ளீட்லி இன்டர்னல் டூல்ஸ் அண்ட் அமேசானோடைய அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட டேட்டா இதை வச்சு தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இதுக்கு வந்து தேவையான ட்ரைனிங் எல்லாமே நீங்கள் உள்ளே போய் ஜாயின் பண்ணோன்னே கொடுத்துருவாங்க. பிகாஸ் இது ஒரு ஃப்ரெஷருக்கான ஹைரிங் தான். அதனால தாராளமாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 3 to 5 LPAக்குள்ளே பேக்கேஜும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அண்ட் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா அமேசான் ஜாப்ஸில் தான் இந்த ஜாப் ஓப்பனிங் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். 1+ இயர் உங்களுக்கு ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அமேசான் ஜாப்ல உங்களோட ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு ரெஸ்யூம் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேலு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ப்ராசஸ். ஹைதராபாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைரிங் ஆஃபீஸ், பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விர்ச்சுவலாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிசியன்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஓப்பனிங்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் இருக்கும். இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் ரெஸ்யூம் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான 2 ஒர்க்கான டீட்டெயில்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.